ஐபிஎல்ல இருந்து அப்படியே கட் பண்ணோன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஹோம்ல டெஸ்ட் மேட்ச். ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா, அதுவும் நம்ம இந்தியாவில் தான் ஆட போகிறோம். வின்னெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எவ்வளோ ரன்ஸு, எத்தனை நாளில் எத்தனை இன்னிங்ஸில் வின் பண்ணுறோன்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது எல்லாம் சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக எங்கேயோ இந்த நியூசிலாந்துக்கிட்டேயோ சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேயோ அடி வாங்கினது அங்கங்கே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்பின் வீக்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்தியா ஃபேஸ் பண்ணுவாங்களோ? மாஸ்டர், இந்தியா ஃபேவரட் தான். ஆனால் நிஜமாக இந்தியாவுக்கு இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா? ஏதாவது பயப்படணுமா? எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் என்ன சொல்றது சும்மா இல்ல. ஓகேவா, ஒயிட் வாஷ் கரெக்டா. ஸோ எனக்கு அதான் நீங்க கேட்குற கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா, இந்தியாவோட ஸ்பின்னு பேட்டிங்ல மெயினா வீக்னஸ் இன்னும் ஒரு கன்சர்னான்னு கேட்குறீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அதை அவங்க டாமினேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கலாம், அவங்க விளையாடவும் இல்லை. ஸோ நான் ஸ்குவாடு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, தே ஆர் லைக் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனா நம்ம பார்த்த ஸ்பின்னுக்குலாம் நம்ம பார்த்த பேட்ஸ்மேன்லாம் எப்படின்னா டாமினேஷன் கரெக்டா, அந்த டாமினேஷன் இருக்கிற மாதிரி இந்த ஸ்குவாட்ல என்னால இன்னும் நான் யாரையும் அப்படி பார்க்க முடியல. ஸோ ஐ வுட் சே இட் இஸ் ஸ்டில் அ கன்சர்ன் தட் மே கெட் ரிவீல்ட் ஆர் வில் பி அட்ரஸ்ட் இன் திஸ் மேட்ச் நான் நம்புறேன். ஆனால் மோர் ஆர்லெஸ் இதே மாதிரி டீம் தானே நம்ம நியூசிலாந்து கிட்டேயும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேயும் ஆடணும். ஸோ அப்போ வீக்னஸ் இருந்துச்சு, அந்த வீக்னஸ் இப்போவும் கண்டினியூ ஆகிறது தானே லாஜிக்கு. இல்லை அதில் இன்பிட்வீனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற ஸ்குவாடை பார்க்குறப்ப பேட்ஸ்மேன் எல்லாரும் ஃபார்மில் இருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் ஸ்பின்னு எப்படி விளையாடுவாங்கங்கிறது நமக்கு டெஸ்ட் சீரீஸ் இப்போ ரீசெண்டாக நமக்கு நடக்காதனால ஐ எம் சீயிங் இட் இஸ் அ கொஸ்டின் கோயிங் இன் டு த மேட்ச். ஆன்சர் மேட்ச்ல கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நமக்கு பேட்டிங் ஐ ஸ்டில் ஃபீல் ஸ்பின்னுக்கு பவுலிங் எனக்கு ஈக்குவலா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்பின் பவுலிங்குமே எனக்கு தெரிஞ்சு இந்தியா டிப் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டா பாக்குறப்ப இவங்க வெளியில இருந்து வர்றவங்களோட ஸ்பின் பவுலர்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எஸ்பெஷலி இப்ப நீங்க நம்ம இங்க இப்ப சீரீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஜடேஜா கிடையாது, அஸ்வின் அண்ணா ஆல்ரெடி போயிட்டாரு. ஸோ அக்ஷர் பட்டேலும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பாக்குறப்ப குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் தான் சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸா இப்ப தெரியுறாங்க. ரெண்டு பேருமே போர் ஃபார்ம்ல இருக்காங்க ஐபிஎல்ல இருந்து. அதை விட்டோம்னா நமக்கு சின்ன பசங்க தான் புதுசா எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ரெண்டு பேர் பார்த்தேன். அவர் பேர் என்ன, டூபேவா, சிவாங்குமார் சொல்றீங்களா இல்ல ஹர்ஷ் டூபே சொல்றீங்களா? ஹர்ஷ் டூபே அண்ட் இன்னொருத்தவர் பேர். ஓகே, அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்திருக்காரு. அதை வச்சு பாக்குறப்ப ஹோப் இருக்கு. ஆனா இன்னும் நம்ம பார்த்தது இல்ல. ஸோ அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் கோயிங் இன்டு தி மேட்ச். நீங்க ஜடேஜா, அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்டை ஹோம் கண்டிஷன்ல கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க தான். அது ஆப்வியஸ்லி. பட் ஆனால் இவங்க என்ன மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக கொடுப்பாங்களா, இல்லை ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா, இல்லை பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பின் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அப்படியே இல்லாட்டினாலும் நம்ம இந்தியன் பிச்சில் எப்படினாலும் ஏதாவது ஸ்பின்னுக்கு இருக்கும். மோஸ்ட்லி நீங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃப்ரெண்ட்லியா கொடுத்தாலுமே ஏதாவது இருக்கும். என்னோட வியூ ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் இந்த பிச்சு. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன மாதிரி யோசிப்பாங்க? ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணணும், அதாவது நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி எத்தனை நாளில் இந்த மேட்சை முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் முதல்ல பேசுன வரைக்கும் எனக்கு நான் இந்தியா டாமினேட் பண்ணி இன்னும் பார்க்கல கொஞ்ச நாளா, ஓகேங்களா. ஸோ அந்த டாமினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இட் கிவ்ஸ் them a lot of boost. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் அட்டாக் பெட்டரா இருக்காது. மேபி பவுலிங் கொஞ்சம் எனக்கு ரிலேட்டிவ்லி ஸ்பின்ல வீக்கா தெரியுது. ஆனால் நமக்கு கில் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதே மாதிரி டேலண்ட்டும் இருக்கு. ஸோ அவங்க இதை ஒரு பர்ஃபெக்ட் வின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி மேபி ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஆப்கானிஸ்தான் நிறைய டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு அதே மாதிரி அவங்க நிறைய வின் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னும் அவங்க எப்படி ஹேண்டிகேப்ட் ஆகுறாங்கன்னா, ரஷீத் கானையும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் இன் ஆல் இந்தியாவுக்கு என்ன சொல்றது, ஜஸ்ட் நீட் டு ஸ்டாம்ப் தேர் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்டில் அவங்களுக்கு முக்கியமானது ஸ்பின்னை விளையாடுறாங்க. ஸ்பின் வெரி லைக்லின்னு வச்சுக்கிறோம். ஆனா ஸ்பின்னை நம்ம டாமினேட் பண்ணோமா அப்படிங்கறதான் இந்த மேட்ச்ல இருந்து அவங்க ஒரு அவுட்கம் எதிர்பார்க்கறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக ஆடிடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் அகெயின் நான் கான்ஃபிடென்ஸில் தான் பேசுகிறேன். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ரெட் பாலில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன தான் வேர்ல்டு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் நெகோஷியேட் பண்ணி ஆடிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி வெரி
வாக் இன் த பார்க் ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see. பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா வின்னு, அதுவும் கம்ஃபர்டபுள் வின்னு சொல்றீங்க. நீங்க வந்து இந்த மேட்ச்ல முக்கியமா இந்த பிளேயர்ஸ் நான் பார்க்கணும், இந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரை பார்க்குறீங்க? I think தேவ்தத் படிக்கல், I think he will get a chance in the playing 11 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு லோக்கலில். ஐ திங்க் அவர் வந்து அந்த அவரோட பிளேஸை சிமெண்ட் பண்ணிப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அது இல்லாமல் பவுலிங்கில் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அதாவது நம்மளுக்கு வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க தெரியுமா, எஸ்பெஷலி ஸ்பின். ஸோ இஃப் லைக் குல்தீப் யாதவ் ஆர் லைக் வாஷிங்டன் சுந்தர் கெட்ஸ் அ சான்ஸ் இந்த பிளேயிங் 11, அவங்களோட ஸ்பெல்லையும் நான் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பேன். ஏன்னா வந்து லைக் வின்னிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஆனால் ஸ்பின் மூலமாக ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் வந்து இந்தியா கிடச்சதுன்னா அது வந்து இன்னுமே வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் ஹோம் கண்டிஷன்ஸில். மற்ற டீம் வரும்போது பயப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2 பிளேயர் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே. நான் யாரை பார்க்குறேன்னா சாய் சுதர்சனை நான் மெயினாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேக்காக தான் இருந்தது. அதுவும் இன்னும் அவருமே வந்து ஸ்பின்னை வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கோ இல்லை ஒரு டாமினேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் மேட்ச் ஃபார் ஹிம். இப்பயும் ஃபெயில் ஆனார்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறிடும் அவர் மேலே. ஏன்னா நிறையா பேர் இன்னும் அவருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் நானும் குல்தீப் யாதவ் மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா அவர் ஃபார்ம்ல இருந்தாதான் இந்தியா கேன் லைக் என்ன சொல்ற ஈஸியா ஒரு டீமை பண்டில் அவுட் பண்றது, அதெல்லாம் வந்து அவர் ஃபார்ம்ல இருக்கணுங்கிறதா. ஸோ அந்த ஆங்கிள் நானும் அந்த 2 பேரை தான் நான் சொல்றேன். ஓகே மாஸ்டர். நான் என்னோட ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்ச் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இட் வில் பி அ கன்வின்சிங் வின், ஓகேங்களா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து மோர் தென் அ கன்வின்சிங் வின். இந்த மேட்ச்ல வந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ஸ்பின் வீக்னஸ் இன்னும் இருக்கா, இல்ல இதுக்கு வந்து ஆன்சர் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், we are playing better அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்களா, அதுதான் நான் வந்து இந்த மேட்சோட அவுட்கமா பாக்குறேன். ஓகே, நான் அப்படிலாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா விளையாட போகிறது ஆப்கானிஸ்தான் அண்ட் விளையாட போகிறது நம்ம ஊரு கோட்டை அப்படிங்கிறதுனால இதே மாதிரி தான் நான் வீரவசனம் பேசினேன். சவுத் ஆப்பிரிக்கா நிறைய பல்ப் பல்பு வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட வி ஆர் க்ளோசிங் திஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்தியா டாமினேட் பண்ணுவாங்களா இல்லை ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் and Master. Thank you.